அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:30 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்த வருட நிறைவுக்குள் மேலும் 3 அதிவேக வீதிகள் மக்கள் பாவனைக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்திற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியுள்ளதாக சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. அரசாங்கத்துடனான நிபந்தனைகள் தொடர்பில் மாவை சுமந்திரன் கருத்து. கண்டி தீ விபத்தில் 5 உயிரை காப்பாற்றிய ராமராஜின் குடும்பத்தினருக்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் அமோக வரவேற்பு. செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். ஜனாதிபதி உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று இரவு 7 மணிக்கு கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஒரு மணித்தியாலத்திற்கு மேல் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க அங்கத்துவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். கலந்துரையாடல் வெற்றி அளித்தது. ஜனாதிபதி சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் விசாரிக்க குழு ஒன்றை நியமிப்பதாக உறுதியளித்துள்ளார். ජනාධිපතිතුමත් එක්ක එකතු වෙලා ජාතික ප්‍රතිපත්තිය රටට හදලා ඉදිරිපත් කරන්න. இன்று மாலை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் இன்று அஸ்கிரிய பீட அனுநாயக்க தேரரை சந்தித்தார். இதன்போது தேரர் கருத்து தெரிவித்திருந்தார். அஸ்கிரி பீடம் என்ற வகையில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து புதிய அரசியலமைப்பு அத்தியாவசியமற்றது என கூறினோம். மகாநாயக்க தேரர்களும் அதனை வலியுறுத்தினர். சமகால அரசாங்கம் மகாநாயக்க தேரர்களை கண்டுகொள்வதில்லை. இது யாருடைய தேவைக்கேற்ப வந்தது என சந்தேகத்திற்கிடமானது. பாராளுமன்றத்தில் பொது நிலைப்பாடு ஒன்றுக்கு வர முடியாது. அரசியலமைப்பு தேவையற்றது. மாகாண சபைகளை கலைக்கும் அவசரம் தேர்தல் நடத்துவதற்கு இல்லை. பொதுமக்களுக்கு தீர்மானம் எடுக்கும் சந்தர்ப்பத்தை தேர்தல் ஊடாக வழங்க வேண்டும். அரசியலமைப்பில் என்ன பிளவுகள் இருந்தாலும் மாகாண சபை தேர்தலுக்கு எனும் சென்று மக்கள் விருப்பத்தை பரிசீலிக்க வேண்டும். அரசியல் ரீதியாக கலாசார ரீதியில் பாகுபாடு இருக்கிறது. எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. மக்கள் அபிப்பிராயத்தை பார்த்து தீர்ப்பை பரிசீலிக்க வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஹோமாகம தொகுதி கூட்டம் இன்று மாலை இடம்பெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. டிஎன்ஏ ஜேவிபி இல்லாவிட்டால் இந்த அரசாங்கம் இல்லை. ஒருவருக்கொருவர் கௌரவம் அளிக்கும் அரசியலமைப்பும் நிறைவேற்றப்பட வேண்டும். மக்களை வெற்றியாளர்களாக மாற்றும் அரசை அமைப்போம். அதற்கு எல்லோரையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். ரணில் மங்கள பொய் கூறுகின்றார்கள். தங்க குதிரைகளை தேடுகின்றனர். 18 பில்லியன் வரும் வரை பார்த்து கொண்டிருக்கிறேன். $18 பில்லியன்களை எடுத்துக்கொண்டு நாட்டை கட்டி எழுப்ப சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் என பிரார்த்திக்கின்றேன். ඩොලර් බිලියන 18 කරුණාකරලා අරගෙන මේ බඩු මිල සාමි රටේ මිනිසුන්ගේ බදු ගන්නේ නැති රට පාලනය කරන්න අඩු ගානේ මුන්ට පුළුවන් වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. මුන්ට ඒකත් බෑ. கடந்த 8ஆம் திகதி நாட்டை சோகத்தில் ஆழ்த்திய அந்த சம்பவம் தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு வருகை தந்திருந்த ராம்ராஜிற்கு இன்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருப்பு அனர்த்தத்துல தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயிராபத்து வருகிறார். அந்த ஒரு சந்தர்ப்பத்துல தன்னுடைய உயிரை கூட துச்சமென எண்ணி கீழே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அவங்க எல்லாரையும் நம்பி தன்னுடைய பிள்ளைகளை மேல ஒரு மாடியிலிருந்து போடுறதுன்றது எல்லாராலையும் இலகுவில செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, இலங்கையர்கள் மாத்திரம் இல்லாம
ஒரு தந்தையினுடைய அன்புனா என்ன, தந்தை வந்து எவ்வளவு உணர்வுபூர்வமா தன்னுடைய உயிரை விட மேலதிகமா தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவியையும் நேசிக்கிற ஒருத்தர் என்றதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா அவர் இருந்திருக்கிறாரு. பெரிய தூக்கி போடுறதுக்கு கூட நான் போடுறதுக்கு முன்னுக்கு நான் பேலன்ஸ் பண்ணி பார்த்தேன், அது இப்படி கோடை ஏழுமா எனக்கு சரியா பிடிப்பாங்களா அப்படின்னு நான் மூத்தவரை போட்டேன், நான் அதை நம்பி போட்டேன். ஆனால் போட்டோ விழுந்ததோடய ஒரு கீழே முதல்ல ஒரு கை ஒன்று தான் வந்தது. அது எனக்கு யாருன்னு தெரியாது சத்தியமா. அவங்க நான் பார்க்க ரொம்ப ஆசை. என் கடவுள் அவர் தான். அந்த கையை கொடுத்து தூக்கணும் அந்த கடவுளுக்கு நான் முதல்ல தலை வாங்குறேன். உண்மைக்குமே அவர் தான் என் அந்த கை கொடுத்த வேகம் தான் நான் செயல்பாடுக்கு இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு காரணம் அந்த கை தான். அந்த மனிதனுக்கு உண்மைக்குமே அது அவர் என்ன மதம் ஜாதி முஸ்லீமா தமிழா சிங்களமா ஏன்னா அது பார்க்கல. ஆனால் அவரு என் உசுரை முதல்ல காப்பாத்தினா அந்த கை கொடுத்த தைரியம் தான் அந்த அளவுக்கு நான் வந்து நிற்கிறது காரணம். ராம்ராஜின் பிள்ளைகளின் எதிர்கால கல்வி நடவடிக்கைகளின் பொருட்டு இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்டால் அன்பளிப்பொன்றும் வழங்கப்பட்டது. அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார்? ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது குறித்து தமது கட்சியின் நிலைப்பாட்டினை இன்று வெளிப்படுத்தினர். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதி வேட்பாளராக எமது தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே இருப்பார். அக்டோபர் 26ஆம் தேதி இடம்பெற்ற சம்பவத்துடன் தூக்கத்திலிருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் விழித்துள்ளனர். எதிர்க்கட்சி ஓரிடத்திற்கு வர வேண்டும். இந்த நிலையை புரிந்து கொள்ளாவிட்டால் மேற்குலகத்திற்கே அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கே நன்மையாக அமையும். ஐக்கிய தேசிய கட்சியை மேற்குலகிற்கும் புலம்பெயர்ந்தோருக்கும் தேவையாக உள்ளது. ஜனாதிபதி இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களின் கருத்துக்கு மதிப்பளித்து மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கினார். அவ்வாறான தியாகத்தினை ஜனாதிபதிக்கு செய்ய முடியும் என்றால் மஹிந்த ராஜபக்சவை பிரதிநிதித்துவப்படுத்துவோருக்காக நாட்டின் எதிர்காலத்திற்காக இவ்வாறான அரசியல் தீர்மானத்தினை எடுப்பது தொடர்பில் 2 தடவைகள் சிந்திக்க வேண்டியதில்லை. யானை கலவரப்படுவதில்லை. நாங்களும் தேர்தலுக்கு தயார். எமது வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் கூற வேண்டியதில்லை. உரிய நேரத்தில் மக்களுக்கு கூறுவோம். மக்கள் கேட்பதை நாங்கள் செய்ய தயார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்காக சஜித் பிரேமதாச ஆடைகளை தைத்து தயார் செய்கின்றார். அந்த ஆடை அவருக்கு தேவையற்றது. ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தைத்து வைத்துள்ளார். சம்பிக்க மற்றும் கரு ஜெயசூர்யா ஆகியோர் புதிய ஆடைகள் 2 தைக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியினர் இதுவரையில் 4 ஜனாதிபதி ஆடைகளை தைத்து தயார் நிலையில் வைத்துள்ளனர். எவ்வித நிபந்தனையும் அற்ற நிலையில் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். ஆனால் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவையே வழங்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா மற்றும் MA சுமந்திரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். 2015 ஒரு ஆட்சி மாற்றம் வரைக்கும் அன்றைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நிபந்தனைகளை விதிக்கப்படவில்லை. அதே மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய போர்க்குற்றம் மனித உரிமை விடயங்கள் கூட ஐநா மனித உரிமை பேரவைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையிலேயும் கூட அங்கேயும் எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் 2 தடவை இந்த அரசாங்கத்துக்கு கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்து அரசாங்கத்தை உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் இந்த அரசாங்கத்தை பாதுகாத்தது மட்டுமல்ல அதிலிருந்து பிணை எடுத்து விட்டிருக்கிறார்கள். ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காமல் 3 வரவு செலவு திட்டத்திலையும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள். நாட்டில் ஏற்பட்ட 50 நாட்கள் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி கொந்தளிப்பில் 14 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தோடு பேரம் பேச வேண்டிய இடத்திலே அங்கேயும் எந்த ஒரு நிபந்தனைகளை பெற்றுக்கொள்ளாமல் ஆதரவு வழங்கினார்கள். 4வது வரவு செலவு திட்டத்தையும் எந்த விதமான நிபந்தனை இல்லாமல் முண்டு கொடுக்க போற நிலைமையைத்தான் ஏற்படுத்த போகிறார்கள். இதேவேளை அரசாங்கத்திற்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையிலேயே தாம் ஆதரவு அளிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்தார். அந்த நிபந்தனைகளாவன பிரதேச மீளெழுச்சி, அரசியலமைப்பு வரைவு, வடக்கு அபிவிருத்தி அமைச்சை பிரதமரிடம் ஒப்படைத்தல், வடக்கு அபிவிருத்தி அமைச்சினை வடக்கு கிழக்கு அபிவிருத்தி அமைச்சாக மாற்றல், பிரதமருடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு செயலாற்றல். பிரதம மந்திரியிலே நம்பிக்கை வாக்கெடுப்பிலே நம்பிக்கை இருக்கிறது என்று வாக்களித்தார்கள் என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது. அத்தோடு அப்படியான ஆதரவை கொடுக்கிற போது பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். நேற்றைய தினம் வந்த வரைவும் அதிலே ஒரு விடயம் எங்களுடைய பிரதேசங்களுடைய மீளெழுச்சி சம்பந்தமாக நாங்கள் அது மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து கையாளப்பட வேண்டியது என்று சொல்லியிருந்தோம். ஆனபடியினாலே தான்
வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான அமைச்சு பிரதம மந்திரியுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் தடவையாக. அது இப்பொழுது வடக்கு அமைச்சு வடக்கு அபிவிருத்தி என்று பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதனுடைய பெயர் வெகு விரைவிலே மாற்றப்படும் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு அபிவிருத்தி அந்த அமைச்சு பிரதம மந்திரியுடைய கையிலே கொடுக்கப்படுவதற்கான காரணம், அவருடைய தலைமையின் கீழே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் பிரதிநிதிகளும் பங்கு பற்றி அந்த விடயத்தை நாங்கள் துரிதமாக முன்னேற்ற வேண்டும் என்று நாங்கள் சில இணக்கப்பாடுகளுக்கு வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிரதம மந்திரியோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதற்கான நிபந்தனைகள் தொடர்பில் மாவை சேனாதிராசாவும் இன்று தெளிவுபடுத்தினார். அமைச்சரவையில் தீர்மானம் எடுப்பதற்கு முன்னர் அது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஆராய்வதற்கான பொறிமுறை, இதனை நிறைவேற்றுவதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய அந்த பொறிமுறை அவர்களுடன் பேசினதுக்கு பிறகுதான் நீங்கள் அதுக்காக தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நேற்று அதுக்கான பொறிமுறை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. எங்களுடன் ஆராய்ந்துதான் இந்த அரசாங்கம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற வேலை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியினால் கொண்டுவரப்படவுள்ள அரசியலமைப்பு பிரேரணை குறித்து தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. அரசியலமைப்பு பிரேரணையூடாக நாட்டுக்குள் ஜனநாயக சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியினருக்குள்ள ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கான உரிமை என்ன? கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் தலைமைத்துவ பிரச்சினை ஏற்பட்டிருந்த சந்தர்ப்பங்களில் குழுக்களை அமைப்பதே சம்பிரதாயமாக பின்பற்றப்பட்டு வந்தது. அதன் பிரகாரம் பண்டித ரத்ன குழு தலைமைத்துவ சபை மூலமாக நிகழ்காலத்தில் விஜயவர்தன குழு வரைக்கும் நகர்ந்துள்ளது. இவை அனைத்து குழுக்கள் மற்றும் சபை மூலமாக கட்சியின் தலைவர் தமக்கு எதிரான செயற்பாடுகளையும் அடிப்பணிய செய்வதற்கு காலத்தினை தேடிக்கொள்வது மாத்திரமே நிகழ்ந்துள்ளது. அதிகாரத்தை மீண்டும் தன்வசப்படுத்தியவுடன் ரணில் விக்ரமசிங்க குழுவினை குப்பை கூடைக்குள் போடுவதையே மேற்கொள்கின்றனர். விஜயவர்தன குழு அறிக்கைக்கும் நடைபெற்றுள்ளது இதுவல்லவா? தன்னுடைய கட்சிக்குள் ஜனநாயகம் சர்வாதிகாரத்தினூடாக அடக்கக்கூடிய தலைவரின் கீழ் கொண்டு வருவதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு பிரேரணை சர்வசாதாரணமாக நாட்டுக்கு நன்மையளிப்பது எவ்வாறு? இந்த அரசியலமைப்பு பிரேரணை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. இந்த ஆண்டின் இறுதிக்குள் இலங்கையின் அதிவேக வீதி கட்டமைப்பில் மேலும் 145 கிலோமீட்டர் அதிகரிக்க உள்ளது. அது குறித்த தகவல்கள் அடுத்து. தெற்கு அதிவேக வீதியின் மாத்தறையிலிருந்து ஹமாந்தோட்டை வரையான 96 கிலோமீட்டர் வரையான பகுதி இந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாதத்துக்குள் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அதிவேக வீதியின் முதற்கட்டமான 30 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மாத்தறையிலிருந்து பெலியத்த வரையான பகுதி எதிர்வரும் ஜூலை மாதம் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட உள்ளது. 3 சீன நிறுவனங்களினால் முன்னெடுக்கப்பட்ட இந்த அதிவேக வீதியின் ஹம்மாந்தோட்டை வரை 6 பிரதான நுழைவாயில்கள் அமைந்துள்ளன. கொழும்பு வெளியேற்றத்திற்கான சுற்றுவட்ட வீதி கட்டமைப்பின் நிர்மாண பணிகள் இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளன. இதன் இறுதி கட்டமான கடவத்தையிலிருந்து கெரவலப்பிட்டிய வரையான 9.63 கிலோமீட்டர் பகுதி எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் நிறைவு செய்யப்பட உள்ளது. இதன் நிர்மாண பணிகள் 2016ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த வெளியேற்ற சுற்றுவட்ட வீதி நிர்மாணிக்கப்பட்டதன் பின்னர் தெற்கு அதிவேக வீதி மற்றும் கட்டுநாயக்க அதிவேக வீதி ஆகியன இணைய உள்ளன. அத்துடன் மத்திய அதிவேக வீதியின் கடவத்த நுழைவாயிலும் இதற்கமைய நிறைவு செய்யப்பட உள்ளது. கடவத்தையிலிருந்து கெரவலப்பிட்டிய வரையான சுமார் 10 கிலோமீட்டர் பகுதியே இதில் முக்கியமானது என நான் கருதுகின்றேன். தெற்கு அதிவேக வீதியின் கட்டுநாயக்க அதிவேக வீதியும் மத்திய அதிவேக வீதியும் இணைய உள்ளன. ஜூன் மாதமாகும் போது இதனை மக்கள் பாவனைக்கு கையளிக்க முடியும். கொழும்பு நகரில் ஏற்படும் இடையூறு இதன் மூலம் இல்லாமல் போகும். இதேவேளை மத்திய அதிவேக வீதியின் 2ஆம் கட்டமான மீரிகமவிலிருந்து குருநாகல் வரையுள்ள 40 கிலோமீட்டர் பகுதியின் நிர்மாண பணிகள் இந்த வருட டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவு செய்யப்பட உள்ளன. 15 உள்நாட்டு நிறுவனங்களினால் இந்த நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்படுவதுடன் இதற்காக 140 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
2016 ஆண்டு நவம்பர் மாத ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்பட்ட மத்திய அதிவேக வீதியின் 2ஆம் கட்டம் இந்த வருட இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட உள்ளது. எனினும் முதல் கட்டம் நிறைவு செய்யப்படும் காலம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. சீனாவின் எக்ஸிம் வங்கியிலிருந்து நிதியை பெற்று முதல் கட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டது. இதில் தாமதம் ஏற்பட்டது. அந்த நிறுவனத்தின் செலவில் தற்போது நாம் பணிகளை முன்னெடுக்கின்றோம். எனினும் நாம் எதிர்பார்க்கும் வேகத்தில் இந்த பணிகள் இடம்பெறவில்லை. இதேவேளை மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை வரையான தெற்கு அதிவேக வீதியில் முன்னெடுக்கப்படும் நிர்மாண பணிகள் காரணமாக ஹம்பாந்தோட்டை சூரியவிவ 550 பிரிவு மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியமை தொடர்பில் நாம் நேற்று சுட்டிக்காட்டினோம். அந்த மக்களுக்கு பிப்ரவரி 28 முன்னர் நட்டஈடு பெற்றுக் கொடுக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் நிகால் சூர்யாராச்சி தெரிவித்தார். பிப்ரவரி 28 முன்னர் நட்டஈடு வழங்கப்படும் என உறுதியளிக்கிறேன். சில வீடுகளுக்கு மேலும் சிறிய அளவான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதாலும் இதனை விரைவுபடுத்த முடியாதுள்ளது. அந்த பாதிப்பு தவிர்க்கப்படும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் அமைச்சருமான சஜித் பிரேமதாச தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். 1967 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பிறந்த சஜித் பிரேமதாச கொழும்பு புனித தோமஸ் கல்லூரி மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியில் தமது ஆரம்ப கல்வியை கற்றார். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் மில்ஹில் பல்கலைக்கழகத்தில் சாதாரண தரம் மற்றும் உயர்தர கல்வியை கற்று லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச உறவுகள் மற்றும் பொருளாதார விஞ்ஞானத்துக்கான பட்டப்படிப்பை பூர்த்தி செய்திருந்தார். அதன் பின்னர் அமெரிக்காவின் மேரிலேண்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்ட காலகட்டத்தில் தன்னுடைய தந்தையின் மரணம் காரணமாக இலங்கைக்கு வரவேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. 1994 ஆண்டு காமினி திசாநாயக்கவின் அரசியல் செயற்பாடுகளுக்கு ஆதரவு வழங்குவதற்காக முதன்முறையாக அரசியலுக்கு பிரவேசிக்கும் சந்தர்ப்பம் சஜித் பிரேமதாசவுக்கு கிட்டியது. 2000ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தினூடாக பாராளுமன்றத்துக்கு முதலாக பிரவேசித்தார். பின்னர் அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். உதாகமான திட்டத்துக்கு மீண்டும் உயிர் கொடுத்த சஜித் பிரேமதாச இதுவரை 151 கிராமங்களை அமைத்து மக்களிடம் கையளித்துள்ளார். மேலும் 1110 உதாகமான வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 2025ஆம் ஆண்டளவில் 10,000 உதாகமான திட்டங்களினூடாக வீடுகளை நிர்மாணித்து அனைவருக்கும் நிழல் என்ற கொள்கைக்கமைய வீடுகளை மக்களிடம் கையளிப்பதே இவரின் நோக்கமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரான சஜித் பிரேமதாச தனது அரசியல் பயணத்தில் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முத்தமிழ் நகர் பகுதியில் 20 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. எமது மண்ணிலே பல வீடுகளை தனது திறமையினால் கொண்டு வந்து குவிக்கின்ற எங்களது கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாசா அவர்களின் 52வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளின் நன்னாளிலே உங்களுக்கு கல்வைப்பு நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றது. இந்த இடத்திலே அவருக்கான கௌரவமான முறையில் அவருக்கு நாங்கள் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சராக வந்த பின்பாடு 111 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இலங்கையிலே. இந்த வருடம் வடக்கு கிழக்கிலே வீடை சஜித் பிரேமதாசா அவர்களின் வீட்டு திட்டத்தின் கீழ் நிர்மாணிப்பதற்காக 1.5 பில்லியன் நிதியை ஒதுக்கீடு செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 10,000 மானிய வீடு வடக்கு கிழக்கில் வர இருக்கிறது இந்த வருடத்தில். கிளிநொச்சி மாவட்டத்தில் உமையாள்புரம் மற்றும் முகமாலை போன்ற பகுதிகளிலும் வீட்டு திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டன. உமையாள்புரம் பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கான வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டன. நாங்கள் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, எளிமையாக கொண்டாடுகின்ற இந்த துறை சார்ந்த வீடமைப்பு அதிகார சபை, வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை கலாச்சார அமைச்சர் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய நல்ல மனம், நல்ல எண்ணங்கள், தீவிரமான செயல்பாடு, வேகமாக முடிவெடுக்கின்ற ஆற்றல், அவரிடம் இருக்கின்ற அந்த நேரம் தவறாமை, இந்த விடயங்கள் இன்றைய தினம் வேகமாகவே ஒரு செயல் திட்டத்தை இந்த இடத்திலே ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் தேவையான வீடுகளுடைய விவரங்களோடு
நாங்கள் அவரிடம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் தான் அதனை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார். இதன் பின்னர் முகமாலை பகுதியில் 65 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு தமிழர் ஒன்றியத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. மக்கள் ஒன்றியம் ஒரு கட்டாலை அனுஷ்டிப்பதற்காக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த கிழக்கு மாகாண ஆளுநராக ஹிஸ்புல்லா அவர்களை ஜனாதிபதி நியமித்ததற்காக ஆர்ப்பாட்டம் செய்வதாகவும் கர்த்தால் செய்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கிழக்கு மக்கள் ஒன்றியம் என்று வெளிவந்த இந்த துண்டு பிரசுரத்துக்கும் இந்த கிழக்கு தமிழர் ஒன்றியத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நாங்கள் திட்டவட்டமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். ஆளுநர் என்பது ஜனாதிபதியால் நியமிக்கப்படுபவர். அது அரசியல் ரீதியாக அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் தலைமைகள் அதை பார்த்திருக்க வேண்டும். அதாவது ஒருவரை நியமிக்க முன்னர் அவற்றை ஜனாதிபதியுடன் எங்களுடைய தமிழ் தலைமைகள் கைத்திருக்க வேண்டும். அப்போ கிழக்கு மாகாண மக்களை ஒரு விதமாகவும் வடமாகாண மக்களை ஒரு விதமாகவும் பார்க்கின்ற தமிழ் தலைமைகளை இன்னும் கிழக்கு மாகாணம் நம்பி இருக்க போகின்றதா என்று நான் மக்களை கேட்கின்றேன். எங்களுடைய கிழக்கு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா அல்லது உங்களை தலைமைகளாக எங்களுடைய கிழக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்போ நீங்கள் வடக்குக்கு மட்டும் ஒரு அபிவிருத்தி அமைச்சர் வேணும் என்று நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நியமித்திருக்கின்றீர்கள். மத்திய மாகாண ஆளுநர் இன்று கண்டி பகுதியில் உள்ள வணக்கஸ்தலங்களுக்கு சென்றிருந்தார். மத்திய மாகாண ஆளுநர் மைத்ரி குணரத்ன கண்டி மீராமக்கம் பள்ளிவாயிலுக்கு சென்றிருந்தார். இதன் பின்னர் அவர் கண்டி பிள்ளையார் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். மாவட்டத்தில் எல்லா ஜாதியும் இந்த கண்டி மாவட்டத்தில் தங்குறாங்க. அந்த மாதிரிக்கத்தான் நான் நினைக்கிறேன். இலங்கையில் ஆட்கள் வேலை செய்ய வேணும், தங்க வேணும், இருக்க வேணும். முஸ்லிம் மக்கள்கள், தமிழ் மக்கள்கள், சிங்கள மக்கள்கள் ரொம்ப சகோதரமான ரொம்ப ஆதரமாக வேலை செஞ்சுக்கிட்டு போயிருக்காங்க. அதனால தான் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்னைய இந்த சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்க்கு போட்டது. ஆனால் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் கவர்னர் நான் இந்த பதவியில் இருக்கிற நேரம் ஒரு யாருக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் தாங்கிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு வேலை செய்வேன்னுட்டு நான் சொல்கிறதுக்கு விருப்பம். கருத்துக்களால் களமாடுவோம். இந்த அரசியல் கருத்தரங்கு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் நாளாந்த சம்பள உயர்வு கோரி ஆரம்பிக்கப்பட்ட 1008 தேங்காய்கள் உடைக்கும் நேர்த்திக் கடன் இன்று நிறைவு பெற்றது. அக்கரப்பத்தனை நகர சித்தி விநாயகர் ஆலயத்தில் 1008 தேங்காய் உடைக்கும் நேர்த்திக்கடன் கடந்த 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தினை 1000 ரூபாவாக அதிகரிக்க கோரி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எக்காரணம் கொண்டும் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்துக்கு குறைவாக எவரும் கைச்சாத்திடக்கூடாது என்பது எனது முதன்மையான கோரிக்கை. கேகாலை புலத்கோப்பிட்டிய எதிராப்பொல கோவில் வீதி இன்று திறந்து வைக்கப்பட்டது. கேகாலை புலத்கோஹோபிட்டிய எதிராப்புல தோட்டத்தின் 2ஆம் பிரிவு ஸ்ரீ பத்னியம்மாள் தேவஸ்தானத்திற்கு செல்லும் பாதையே இவ்வாறு புனர் நிர்மாணம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. புலத்கோஹோபிட்டிய பிரதேச சபையின் நிதி ஒதுக்கீட்டில் இந்த பாதை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளதுடன் 10 லட்சம் ரூபாய் நிதி இதற்கென ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதையை பிரதேச சபையின் தவிசாளர் ருவான் சஞ்சீவ திறந்து வைத்தார். சுமார் 480 அடி தூரத்திற்கு கான்கிரீட் இடப்பட்டு பாதை புனர் நிர்மாணம் செய்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொட்டாஞ்சேனை காயத்ரி சித்தர் சபாவின் ஏற்பாட்டில் விசேட யாக வழிபாடுகளும் காவடி உற்சவமும் இடம்பெற்றது. இதன்போது பக்தர்கள் காவடி ஏந்தி தங்களின் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
சுவாமி விவேகானந்தரின் 117வது ஜனன தின நிகழ்வு வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. சுவாமி விவேகானந்தரின் 117வது பிறந்த தினம் வவுனியா நகரசபையின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது. சுவாமி விவேகானந்தரின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இளைஞர்களை விழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் இலட்சியத்தை அடையும் வரை சோராது போராடுங்கள் என்று சொன்ன ஒரு பெருந்தகை. ஆங்கில கல்வி அவசியம், விஞ்ஞான கல்வி அவசியம், நல்லதை எடுத்துக்கொண்டு இந்து உயர வேண்டும், மரபுகள் மூட நம்பிக்கைகளை விட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு போராடியது இந்த கடுமையான பால்ய விவாக முறையின் காரணமாக இளவயதிலே அவரை திருமணம் செய்து கொடுத்த இடத்திலே அந்த சகோதரிக்கு நடந்த அநியாயத்தை கண்டு அவருக்கு ஆக்ரோஷம் வருகிறது. அந்த சம்பவம் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி கல்கத்தாவில் விஸ்வநாத் தத்தா என்பவருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார் சுவாமி விவேகானந்தர். நரேந்திரநாத் தத்தா எனும் இயற்பெயரை கொண்ட இவர் துறவியாக மாறிய போது தனது இயற்பெயரை சுவாமி விவேகானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1879இல் மெட்ரிக் பள்ளி படிப்பை முடித்து கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடரான இவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மடம் மற்றும் ஸ்ரீமேலு ராமகிருஷ்ணா மிஷன் போன்ற அமைப்புகளையும் நிறுவினார். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உதவியற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் நலனுக்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த தியாகத்தின் வாழும் அவதாரமாக திகழ்ந்தவர். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் சர்வசமய மாநாட்டில் உரையாற்றி இந்து தர்மத்தின் பெருமையை உலகறிய செய்தவர். And its horrible descendant, fanaticism, have long possessed this beautiful earth. They have filled the earth with violence, drenched it often and often with human blood, destroyed civilization, and sent whole nations to despair. Had it not been for these horrible demons, human society would be far more advanced than it is now. But their time is come. And I fervently hope that the bell that tolled this morning in honor of this convention may be the death knell of all fanaticism, of all persecutions with the sword or with the pen, and of all uncharitable feelings between persons wending their way to the same goal. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன. கொழும்பு சுமித்ரா தேவி பௌத்த சங்கத்தினால் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விசுவமடு மற்றும் புன்னை நேராவி ஆகிய பகுதிகளுக்கு இவ்வாறு நிவாரணப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கொழும்பு சுமித்ரா தேவி பிரிவென விகாரையின் விகாராதிபதி கலாநிதி மெதகுட அபேதிச தேரர் இந்த நிவாரணம் வழங்கும் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.